சகோதரி டோலிக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறப்பட்டு செபித்தார்களே கத்தாவு, அந்த பாரமான செபத்தை நீர் கேட்டு அவன்று மாமியன் என்று பலதரப்புற கிருபைக்காய் நன்றி செலுத்தி ஜெபித்த சகோதரின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீர். ரத்த கோட்டைகள் வைத்து பெசரி நுழையாமல் பாதுகாப்பீர். இயேசுவின் நாமத்தில் கூட செபிக்கிறேன் அப்பா. அதே போல இணைந்து செபித்த ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம். சகோதரிக்கு அதிகாரப்பூர்வமாய் செபித்தார்கள். அந்த அதிகாரப்பூர்வமான செபத்தை நீர் கொடுத்த நீர் கொடுத்தது கிருபை. அது என்ன உமக்கு அடுத்து பயன்படுத்தி வல்லமையாய் பண்ணி செயல்படுத்துகிறார். வல்லமை வெளிப்படுவதாக அப்பா. அவரை செபித்த செபத்தை நீராம் என்று மாமியார் என்று அங்கீகரித்து பதிலப்புற கிருபைக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீர். எல்லைகளை விசாலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி அடிமைக்கு கொடுத்த நல்ல தரத்துக்காய் நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீராம் என்று மாமியார் என்று பதிலப்புற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் வழி நடத்துங்க. மீதியான வார்த்தை வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவர். வல்ல கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி 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 டோலி சிஸ்டர். நன்றி ரஞ்சனி சிஸ்டர். கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். சரியாக தொடர்ந்த நேரம் 8:02 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தை கொடுக்க தேவ செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி பிருந்தா அவர்கள். இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சிஸ்டர், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். கடந்த வாரம் உயிர்த்தெழுந்த ஞாயிறுவை சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட ஒவ்வொருவரும் கொண்டாடி என்று நம்புகிறேன். இன்றைய நாளும் நம்முடைய செய்தி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்ததாக இருக்க போகிறது. நம் ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா நன்றி. ராஜா ஆவியானவரே நன்றியோடு மை துதிக்கிறோம். கிருபைகள் நிறைந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவனே உம்மை துதிக்கிறோம். அப்பா மரித்தோரிலிருந்து எழுந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பழுதற்ற பலியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவத்திற்கு, ஆண்டவரே எங்களுடைய சாபத்திற்கு, ஆண்டவரே இதிலிருந்து எல்லாவற்றிலும் விடுதலை செய்யும்படியாய் எங்களுக்கு ஒரு வகை காட்டினீங்களே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ நாங்கள் வாழும்படியாய் ஆண்டவரே நீர் மரித்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த வல்லமைக்காக நன்றி, இந்த ஜோயி லைஃபுக்காக நன்றி. எங்கள் மீது நினைவு கூர்ந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சகல உபத்திரவத்தையும் அனுபவித்தவரே, ஆண்டவரே நியாயம் இல்லாம ஆண்டவரே இதோ ஈவன் யூ டோன்ட் டிசர்வ் இட் ஓ லார்ட். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இதை செய்து முடித்தீரே, ஆண்டவரே அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சிலுவை பரியந்தம் ஆண்டவரே அந்த சிலுவை மரணத்திலே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை வைத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைக்கும்படியாய் ஆண்டவரே ஒரு வியாகுலத்தை வைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை வாழச் சொல்லும்படியாய் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்களை சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். வல்ல வாக்குத்தத்தங்களை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த காற்றலையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கெங்கே இந்த சத்தம் ஒலித்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை ஆண்டவரே கிரியை செய்யப்படுவதாகப்பா. இதோ ஆண்டவரே துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிரசன்னத்தை கேட்கிறோம், உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை கேட்கிறோம். ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டு ஞானத்தை நாங்கள் கேட்கிறோம். இதோ வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது கற்கிற பொழுது அப்பா இதோ எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி காட். இதோ இப்பொழுது எல்லாவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.
சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதோ கடந்த வாரத்திலே நாம ஈஸ்டர் தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியோடு கூட நாம் உற்சாகத்தோடு நாம் ஆலயங்களுக்கு சென்று எல்லோரும் சபையார் எல்லோரும் கூடி எல்லாம் மீனை பொரித்து சாப்பிட்டு நாம் உற்சாகத்தோடு கூட இருந்தோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு அந்த ஒரு நாள் மாத்திரம் தானே, ஈஸ்டர் தேவனை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த ஒரு நாள் மாத்திரம் நாம் கொண்டாடுகிறதற்காக வைக்கிற ஒரு பண்டிகையா, அல்லது தினந்தோறும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் பெற்றுக்கொண்டது என்ன, கற்றுக்கொள்வது என்ன என்று இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். இதோ காதுள்ளவர்கள் கேட்க கடவீர்களாக. இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுதினமும் இதை அபியாசப்படுத்த வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்தவர்களாய் மாத்திரமல்ல, அதை அறிந்தவர்களாய், அதை அபியாசப்படுத்துகிறவர்களாய், இந்த சத்தியத்தை அறிந்து தெரிந்தும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியம் நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் விடுதலை உள்ளவர்களாய் வாழும்படி வைக்கும் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த இன்றைய நாளுக்குரிய இந்த தியானத்திற்குள்ளே நாம் போகலாம். மேத்யூ, மார்க், லூக்கா, ஜான் எல்லா பகுதிகளிலும் கூட தேவன் உயிர்த்தெழுந்த காரியத்தை அதன் பிறகு நடந்தவற்றை எழுதியிருந்தாலும் கூட இந்த யோவான்ல எழுதப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலே அநேக காரியங்கள் ஒரே இடத்துல இருக்கும்படியாய் இருக்கிறபடினாலே நான் யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு உங்களோடு கூட நான் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமான் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசரும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசன் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார்.
மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதோ இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததன் பிற்பாடு அங்கே என்ன நடந்தது என்று நாம் வாசித்தோம். இதிலே மேத்யூல பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தவுடன் அங்கே சீஷர்கள் அறிவிக்க போகிற போது அந்த கல்லறை விட்டு அங்க வந்து ஆண்டவர் இல்லை என்று ஓடுகிற பொழுது, லைக் மேத்யூ 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போது அங்கே ஆண்டவர் இல்லை என்று அறிவிக்கிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர்கள் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சோ முதலாவது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுகிறார், சீஷர்களை பார்க்கிற பொழுது அங்கே எர்மாவு சீடர்களை தான் இங்க மென்ஷன் பண்ணப்படுகிறது. அப்ப அங்க அந்த சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் வாழ்க என்று. அங்கே முதலாவதாக வாழுங்க, வாழுங்க, வாழ்க, பிளஸ் பண்ணுகிறார். சோ ஆசீர்வதிக்கிறார். அதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் மரணிக்கிற பொழுது அங்கே திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. பிதாவுக்கும் நமக்குமான ஒரு ஒப்புரவு அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவினை சுவர் நம்மளுக்காக அங்கே தகர்க்கப்பட்டு நாம் தேவனோடு கூட பிதாவோடு கூட நாம் உறவாடுகிறவர்களாய், அந்த உறவிலே நாம் சீர்பொருந்தினவர்களாய் ஒப்புரவானவர்களாய் தேவன் முதலாவதாக அங்கே நாம் அந்த பிரிவினையை தகர்த்து போடுகிறார். சீஷர்களை அங்கே வாழ்க என்று சொல்லுகிறார். அதே போல இங்கே யோவான் நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே மரியாளை பார்த்து ஆண்டவர் அங்கே மரியாளுக்கு வந்து அங்கே அவர் நல்ல மரியாளோடு கூட நன்கு பழக்கப்பட்ட ஒருவர் தான். அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் இப்படியாக அவர் மரித்து எழும்ப வேண்டும் என்ற தீர்க்க தரிசனத்தை அறிந்த மகள் தான் அவளும். அவளோடு கூட இயேசுவை காண வேண்டும், அவர் அங்கே இருப்பார் என்று சொல்லி அவரை காண ஓடி வந்த மகள் தான். இருட்டோடு கூட நாம் பார்க்கிறோம். வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடு கூட அவ்வளவு பிரயாசனப்பட்டு அங்கே நடந்து வந்து தேவனை காண வேண்டும் என்று வருகிற மகள். ஆனாலும் அவள் அங்கே தேவன் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவளுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. அங்கே
இயேசு நிற்கிற பொழுதும் கூட இயேசுவை காண்கிறாள். ஆனாலும் இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளும் கூட நாம் இயேசுவை நாம் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் அங்கே நிற்பதை காணுகிற ஒரு கூட்டம் மாத்திரமல்ல, இயேசு என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நம்ம ஈஸ்டர் கொண்டாடுகிறோம் என்பது மாத்திரம் செய்தி அல்ல. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்திருக்கிறது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் என்னத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல இரண்டாவதாக அங்கே நாம் மார்க் பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க் 16ஆம் அதிகாரத்தில 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அந்த சீஷர்களுக்கு அந்த நடந்து போகிற பொழுது அவர் உபதேசத்தை பண்ணுகிறார். அங்கே என்ன அங்கே உள்ள சீஷர்களுக்கு அவர் என்ன உபதேசம் பண்ணுகிறார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று உபதேசம் பண்ணுகிறார். ஆனால் இந்த உபதேசம் பண்ணுவதற்கு முன்பதாக அங்கே ஆண்டவர் சீஷர்களிடத்திலே ஒன்றை செய்கிறார். அங்கே 14ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதன் பின்பு 11 போஜனம் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அங்கே சீஷர்களை பார்த்து அவருடைய இந்த நம்பாம இருக்கிறீங்க, இதை நான் திரும்பி எழும்புவேன் என்றெல்லாம் நான் சொல்லியும், நான் திரும்ப நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி சீசர்களிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஸ்டில் அங்கே ஜனங்களுக்கு அதை நம்ப முடியல. மறுரூபமாக ஆண்டவர் தரிசித்த பொழுது முதலாவதாக சீஷர்களை என்ன பண்ணுகிறார்? அவருடைய இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொள்கிறார். அதை விட அவர் அங்க என்ன பண்ணுகிறார்? அவ்விசுவாசத்தை குறித்து, நீங்க ஏன் என்ன நம்பாம அப்படி இருக்கிறீங்க, எங்க உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். சோ முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை வாழ்க என்று சொன்னவர், அவர் நம்மளை தெரிந்து கொள்ளும்படியாய், நான் தான் இயேசு என்று தெரிந்து கொள்ளும்படியாய் நீங்க அறியாமல் நின்றாலும் கூட அவர் உங்களுடைய நாமத்தை அழைத்து, உங்களை பெயர் சொல்லி அழைத்து, நான் தான் இயேசு, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உங்களுக்காக நான் மரித்தேன், உங்களுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கி இருக்கேன், சாபத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி இருக்கேன், நான் உங்களுடைய வியாதியிலிருந்து நான் நீக்கி இருக்கேன், அதற்காக நானே கிருபாதார பலியாய், நானே உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டு இதோ நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய், நீங்கள் தெரியாது நிற்கிற பொழுது, அறியாது நிற்கிற பொழுது, நான் தான் இயேசு என்று அவருடைய சத்தத்தினூடாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. அதே போல நம்மை கண்டித்து, நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இல்லைன்னா அது இல்லை, நீங்க என்ன விசுவாசிங்க என்று சொல்லி நம்மை கண்டித்து அங்கே ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். அந்த உபதேசம் என்ன? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. சோ இதே போல நம்மளையும் ஆண்டவர் இதைத்தான், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கும் இதுதான் உபதேசத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லுகிற ஒரு பிரசங்கியாராய் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கான வரங்கள் வேறு வேறு விதமாக கிரியை செய்யலாம், அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற அனுகூலம். ஆனால் எங்களுக்கும் உங்களுக்குமாக the காமன் பேசிக்கா ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதற்கு நீங்க ஃபாஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஆண்டவரே இது தேவ சித்தமா, ஆண்டவரே இதுக்கு நான் அழைப்பை
பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி இதுக்கு நீங்க கேட்க தேவையில்லை. இது இந்த தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷகத்தை பிரசங்கிப்பது. இயேசுவை குறித்து, உங்களுக்காக அந்த இரட்சகரை குறித்து சர்வ சிருஷ்டிக்கும் சொல்ல இன்றைக்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மளுக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார். நம்மளை இயேசு என்று நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். நம்மளை அவிசுவாசத்தை குறித்து கண்டிக்கிறார். இருதய கடினத்தை கண்டிக்கிறார். தீர்க்க தரிசனங்களை, வேத வாக்கியங்களை நம்பாமல் இருக்கும்போது தேவன் நம்மளை கண்டித்து நம்மளுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சகல ஜாதிக்கும் நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு உபதேசத்தை சொல்லுகிறார். அதே நேரத்தில் லூக்கா 24:17 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அந்த எர்மாவு சீடர்களோடு போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கே சீடர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள். அங்கே சம்பாஷணை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24:17 அப்பொழுது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேசப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசனம் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட்டு தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையோ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அப்படியாக அந்த ஜனங்களோடு கூட பேசி 30ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்கள். அல்லேலூயா. சோ ஆண்டவர் அங்கே சீஷர்களோட வந்து பேசுறாங்க. இதுல என்ன பியூட்டினா, அங்க இயேசு அவர்களோடு கூட நடந்து போய்கொண்டிருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஜனம் பார்த்து அவரை கேட்கிறாங்க, நீ உங்கே நடந்த காரியத்தை குறித்து நீர் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? இங்கே எப்படிப்பட்ட சீன்லாம் நடக்குது? இங்க சொன்ன காரியங்கள்லாம், அவர் உயிர் தெழுந்தார், அவர் தான் எங்களை மீட்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா அவரை காணல. எங்களை தேடி எங்களோடு இருந்த ஜனம் போய் பார்க்கிற பொழுது காணல என்று சொல்லுகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு நம்மோடு கூட தான் நடந்து போய்கொண்டு இருக்கிறார். நம்மோடு வாழ்க்கையிலே அவர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நானும் நீங்களும் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நான் போகிற பாடு உமக்கு தெரியலையா? ஆண்டவரே, நீங்க இவ்வளவு வல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து செஞ்சீங்களே, ஆனாலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையா என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இவர்கள் எப்படி தேவனையே குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று கூட அறியாமல் கூட தேவனை குற்றம் சாட்டி கொண்டு தேவனை புலம்பிக் கொண்டு, ஆனா அவங்க ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நாங்க பிரமிப்பா, அவர் வந்து இப்படி எல்லாம் காணாம போனதெல்லாம் பிரமிப்பா இருக்கான்.
நம்ம எதை குறித்து பிரமிப்போம்? நம்மளால நம்ப முடியாத ஒன்று நடக்கிற பொழுதுதான் அதை ஆச்சரியப்படுவோம், அது பிரமிப்படைவோம். அங்கே ஆண்டவரோடு கூட அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை, நான் திரும்பி வருவேன் என்று சொன்ன மோசே முதலான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துத்தான் இருந்திருப்பார். தன்னுடைய வருகையை குறித்து அவர்களிடத்துல போதித்து கொண்டுதான் இருந்திருப்பார். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவங்க என்ன சொல்லுகிறாங்க, அவர் எங்களை மீட்பார் என்று நாங்கள் நம்பவித்து கொண்டுதான் இருந்தோம், எங்களை ரட்சிப்பார்னு சொல்லி அவர்தான் எங்கள் ரட்சகர் என்று நாங்க நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனா எங்களோடு கூட இருந்த சில ஸ்திரீகள் அங்கே போய் பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் காணோம் என்கிற செய்தி எங்களை பிரமிக்க பண்ணுகிறது. இதை பிரமிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம் தேவன் உயிர் தழுவார் என்பது அதிக நிச்சயமானது தானே. 3ஆம் நாள் நான் உங்கள் நடுவிலே உயிர் தழுவேன் என்று சொன்ன தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி என்றல்லவா அந்த சீஷர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனா அந்த சீஷர்கள் அப்படி கொண்டாடல. காணாம் என்று சொல்லி சிலர் அங்கே அந்த யூதர்கள் அந்த அந்த சட்டத்தின்படி அங்கே உள்ளே பயந்து கொண்டு வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருந்தாங்க. சிலர் வருவாரோ என்ன நடக்குது என்று சொல்லி அவருடைய கல்லறையில இருந்த பிணத்தை காணோம் என்று சொல்லி சிலர் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. சிலர் அவர் வருவார் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க நம்பிதான் இருந்தோம். இன்னைக்கு இதே போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இதை நம்பிக்கொண்டு மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால் மனம் திரும்புவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம கூட தான் இருக்கு. நம்மளுக்கு ஆண்டவர் அதை வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. நம்முடைய கண்களை அவர் திறக்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறாரு. நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாய் இருக்கும் என்று சொன்னால் அவரை காண முடியாது. ஆண்டவரை காண வேண்டும் என்று நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த இந்த அப்பமாகிய இந்த வேத வசனங்களை நாம் தினந்தோறும் நம்ம உட்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். இதுல இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அங்கே புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே விசுவாசிக்கவில்லையே என்று சொல்லி அங்கே அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆனா அப்பொழுதும் அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனா தம்மை குறித்து அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார், எல்லாம் செய்கிறார். அப்பொழுது அங்கே அப்புறம் போகிறவரை போல் அவர் காண்பிக்கிறார். இந்த ஜனங்கள் எங்களோடு கூட தங்கிரும் என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுதும் அங்கே தங்கும்படி உள்ளே போனார். உள்ளே போனவர் அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அங்கே அவர் மறைந்து போனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிட்ட வந்த கொஞ்ச நாளில நம்மளுக்கு என்ன எல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவரிடத்திலே கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அவரை ஸ்ட்ராங்கா நம்பின பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரா, இல்ல நம்மளை கைவிட்டாரா? இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில அன்னைக்கு நடந்த அப்படியெல்லாம் அற்புதம் நடக்குமே, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இல்லையான்னு கூட நீங்க சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். ஆனா அது அப்படி அல்ல தேவச்சாமே. உங்களை நம்ப பண்ணுகிற வரைக்கும், நான் தான் என்று அவருடைய வல்லமையை காட்டுகிற வரைக்கும் ஆண்டவர் அவர் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து எத்தனையோ அற்புதங்களை காட்டி நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தேன் என்பதை அவர் நீங்க புரியும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் அவர் உங்களிடத்திலே இருந்து அதை செய்து கொண்டே இருப்பார். ஆனா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை நம்புகிறார். என் ஜனத்திற்கு நான் யார் என்று நான் காட்டி விட்டேன், அவரை எங்களை நம்புகிறார்கள் என்று தேவன் நம்ம மீது ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். என் பிள்ளை என்னை நம்பும், என் பிள்ளைக்கு நான் இவ்வளவு நான் செய்திருக்கிறேன், என் பிள்ளையினுடைய கண் திறக்கப்பட்டு விட்டது என்று அவர் நம்புகிறபடினாலே அவர் என்னை புரிந்து கொண்டு என் தேவன் ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் செய்வார் என்று என் பிள்ளை நம்புது. அதுக்காக தேவன் செய்யாமல் விடுவார் என்று நான் சொல்லவில்லை. என் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே எனக்கு செய்வார். எனக்கு இந்த வேளையில எனக்கு இது தேவைன்னா நிச்சயம் தகப்பனாலே செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி அந்த காரியம் நடக்கலைன்னா நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது ஆண்டவருடைய வேலை அல்ல. இவ்வளவுதான் அந்த சிம்பிள் லாஜிக் நம்மளுடைய லைஃப்ல. இதை புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா நாம் தேவனை நாம் கேள்வி கேட்க மாட்டோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நாம்
டபுள் மைண்டடோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்பொழுதெல்லாம் இருமனம் உள்ளவர்களா இருக்கிறோமோ தேவனிடத்திலே நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சின்னமே, இன்றைக்கு நீங்க இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்புங்க. என்றைக்கு ஐயோ நம்ம இடத்துல ஆண்டவர் இல்ல, ஒருவேளை நான் தப்பு பண்ணுகிறேன் அதனால தேவன் என்ன கைவிட்டார் என்று சொல்லி நீங்க உங்களையே நீங்க கில்ட்டுக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் உங்களோடு தான் இருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு முற்று முழுவதுமாக அவருடைய வல்லமையை காண்பித்து விட்டார். இதோ உங்களுடைய கண்கள் உங்களுக்கு குருட்டாட்டமாய் இருக்குமானால் இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இதைத்தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பண்ணி இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இதோ என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடந்து வருகிற தேவனை, அவர் என்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன என் தேவனை நான் கேள்வி கேட்காத படிக்கு, என்னுடைய புத்தி மந்தமாய் இல்லாத படிக்கு, என்னுடைய தெளிந்த புத்தி உள்ளவளாய் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முழு மனதோடு கூட நீங்க நம்புங்க. அதே நேரத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே பூட்டின அறைக்குள்ளே தேவன் அங்கே சீஷர்கள் எல்லாம் பயந்து நடங்கி அங்கே அந்த அந்த போட்ட சட்டத்தின் நிமித்தம் அங்கே எல்லாரும் பயந்து நடுங்கி அந்த அறைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுகிறார், அங்கே போய் அங்கே அதுக்கிடையில அங்கே தோமா என்ன சொல்கிறார், அத ஆண்டவர் மறைத்து உயிர்த்தெழுந்தா நான் அவர் அந்த காயத்துல கை வைத்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த அவ்விசுவாசியாய் இருந்த அந்த தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னுடைய விழா எலும்ப நீ தொட்டு பார் என்று சொல்லுகிறார். அப்படிதான் அப்ப உனக்கு ஒரு விசுவாசம் வரும். சரியா? அப்ப கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு விசுவாசம் இல்லைனாலும் கூட நீங்க பயந்து போய், நீங்க உலகத்தின் கவலையினால பயந்து போய் நீங்க ஒரு பூட்டி கொண்டு அந்த அறைக்குள்ள நீங்க பூட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு கவலையோடு கூட நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் கூட அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இதைத்தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செய்திருக்கிறது. தேவச்சனமே, முதலாவதாக உங்களை வாழ்க என்று இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு சொல்லி இருக்கிறது. பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறது. உங்களுடைய குருட்டாட்ட கண்ணை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை திறக்க பண்ணி இருக்கிறது. நீங்கள் அவிசுவாசத்தோடு கூட பயந்து போய் சூழ்நிலையினாலே இறுக கட்டப்பட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுடைய விசுவாசம் நீங்கும்படியாய் தன்னுடைய காயங்களை காற்றி உங்களை விசுவாசிக்கும்படியாய் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆலோசனையும் அவர் கொடுக்கிறார். அதன் பின்னாலே சீஷர்கள் சோர்ந்து போய் நிற்கிற பொழுது வலைகளை எப்பக்கத்திலே போட வேண்டும், அங்கே உங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு கைடன்ஸையும் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல நீங்கள் எருசலேமுக்கு போங்க, அங்க உன்னதத்திலே நீங்கள் பலனடையும் வரை நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆண்டவர் உங்களுக்கு அங்கே ஒரு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதும் கூட ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கலாம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற தேவ சமாதானம், ஆண்டவரே, பிதாவோடு கூட நீங்க எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீங்க என்பதை தெரிந்த ஒரு கூட்டமாய் மாத்திரமல்ல, அதை அறிந்து புரிந்து அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த தேவ ஆவியானவர் மூலமாய் வருகிற ஆலோசனைகள், ஆண்டவரே, இதோ எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாய் கொடுத்த இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வந்த வாக்குதலும், ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயங்களும், ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ ஆலோசனைகளும் தேவ ஆவியானவராலே வருகிற சமாதானமும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ரஞ்சி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் இருக்கிறதா இல்லை, அன்றோடுதான் முடிந்ததா?
என்றும் இருக்கிறது. எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல இணைய முடியாது. அவருடைய கிருபை எங்களை உயிர்த்தெழ செய்திருக்கிறது. இன்னும் என்னென்ன காரியங்கள் நாங்கள் உயிர்த்தெழ வேணுமோ அந்த காரியங்களுக்குள்ள எங்களோட மாமிச பலவீனங்களை நீக்கி உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாங்கள் செயல்படும்படியாக கிரிய செய்யட்டும். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களை கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமலா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாளத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை அன்று மட்டும் கொண்டாட்டத்தோடு முடிகின்றதா, இல்லை இன்றும் தொடர்கிறதா எங்கள் வாழ்க்கையில? எங்கள் மாமிச பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடி உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உயிர்த்தெழுவோம். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாங்கள் உயிர்த்தெழுவோம். விழிப்புடன் தெளிந்த புத்திகளாயிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவோம். அவருடைய வரையை சீக்கிரமா இருக்கிறபடினால் நாங்கள் அவ்வளவா எங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். நாம் மையப்படுவா வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமே. நாங்கள் அடுத்ததா வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்களோடு பாஸ்டர் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால உயிர்த்தெழுந்திருக்கின்றோம்.